குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி ஜியாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் 2 மார்க் கொஸ்டின் ஆன்சர் ரிவைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, நேம் த இன்னர் பிளானட்ஸ். இன்னர் பிளானட்ஸ்னால் என்ன? உட்புற கோள்கள். இப்போ பிளானட்ஸ் மொத்தம் 8 இருக்குது. அந்த 8 பிளானட்ஸை மொதல் 4 பிளானட்ஸை இன்னர் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க. 4 முடிஞ்சு 5, 6, 7, 8 இந்த 4 பிளானட்ஸை அவுட்டர் பிளானட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்னர் பிளானட்ஸோட நேம் மட்டும் எழுத சொல்கிறாங்க. அப்போ என்ன எழுதணும்? மெர்க்குரி, வீனஸ், எர்த் அண்ட் மார்ஸ். இந்த 4 பிளானட்டோட நேம்ஸை எழுதணும். அதாவது புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் அப்படின்னு 4 கோள்களுடைய பெயரை எழுதணும். அடுத்த கேள்வி, Pluto is no longer a planet, reason out. Pluto ஒரு கோளாக தற்சமயம் கருதப்படலை, காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு Pluto ஒரு பிளானட்டாக தான் கருதுனாங்க. இப்போ அதை ட்வார்ஃப் பிளானட்ஸில் சேர்த்துட்டாங்க. பிகாஸ் Pluto is a dwarf planet, it is a small celestial bodies found beyond the planet Neptune. அதை இப்போ ட்வார்ஃப் பிளானட்ஸில் சேர்த்திட்டாங்க. அந்த பிளானட் பார்த்தோம் அப்படின்னா நெப்டியூனுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு ட்வார்ஃப் பிளானட்டு. அது தன்னுடைய சுற்றுப்பாதையை பிற கோள்களோட பகிர்ந்து கொள்கிறதுனால அதை ட்வார்ஃப் பிளானட்டுன்னு லிஸ்ட்டில் மாற்றிட்டாங்க. வாட் இஸ் பெரிஹெலியன்? பெரிஹெலியன்னா என்ன அப்படின்னா, பெரிஹெலியன் இஸ் த எர்த் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். பெரிஹெலியன் அப்படின்னா சூரிய அண்மை. சூரிய அண்மைனா என்ன? சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன் தான் சூரிய அண்மைன்னு சொல்லுவாங்க. பெரிஹெலியன் இஸ் த எர்த் க்ளோசஸ்ட் பொசிஷன் டு த சன். அதாவது பூமி சூரியனை சுற்றுது இல்லையா, அப்படி சுற்றி வரும் பொழுது அதனுடைய சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரக்கூடிய நிகழ்வை தான் பெரிஹெலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய அண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹவு மெனி டைம்ஸ் இன் எ இயர் வுட் யூ ஃபைண்ட் த சன் ஓவர் ஹெட் இஃப் யூ லிவ்டு ஆன் 20 டிகிரி நார்த் லேட்டிடியூட். அதாவது ஒருவர் 20 டிகிரி வடக்கு அட்சரேகையில் நின்னாங்க அப்படின்னா ஒரு ஆண்டில் சூரியன் அவருடைய தலை உச்சிக்கு மேலே எத்தனை முறை வரும் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்குரிய பதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 times. It would be on 21st March and 23rd September. அதாவது 2 முறை வரும். மார்ச் 21 அன்னைக்கும் செப்டம்பர் 23 ஆகிய 2 நாட்களில் தலையின் உச்சிக்கு வரும். அடுத்த 5வது கேள்வி பாருங்கள். Why is Uranus called as a somersaulting planet? அதாவது யுரேனஸ் அப்படிங்கிற கோளை ஏன் உருளும் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. அதற்குரிய பதில் பார்த்தீங்க அப்படின்னா, the axis of Uranus is tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball. So Uranus is called a somersaulting planet. அதாவது யுரேனஸ் அப்படிங்கிற கோளை ஏன் உருளும் கோள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதனுடைய அச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாய்ந்து காணப்படுது. அதனால் தன்னுடைய சுற்றுப்பாதையில் சூரியனை சுற்றி வரும் பொழுது அது எது போல் காட்சியளிக்குது அப்படின்னா, உருண்டு ஓடுவது போல் காட்சியளிக்குது, ரோலிங் பால் மாதிரி காட்சியளிக்குது. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறாங்க, உருளும் கோள் அப்படின்னு சொல்லிட்டு யுரேனஸை சொல்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள். Which celestial body shares its orbit with others? Give an example. அதாவது எந்தெந்த விண்பொருள் தன்னுடைய சுற்றுப்பாதையை பிற விண்பொருட்களோட பகிர்ந்து கொள்கிறது, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ட்வார்ஃப் பிளானட்ஸ் எல்லாம், அதாவது குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று சொன்னேன்ல, ப்ளூட்டோ அப்படிங்கிறது ஒரு ட்வார்ஃப் பிளானட்ஸ்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி இருக்கக்கூடிய குறுங்கோள்கள் எது அப்படின்னா, dwarf planets shares its orbit
வித் அதர்ஸ். அந்த டுவார்ஃப் பிளானட்ஸ் தான் வந்து என்ன பண்ணுது, மற்ற விண்பொருட்களோடு தன்னுடைய பாதையை பகிர்ந்து கொள்கின்றது. அதனால தான் இது எல்லாத்தையும் டுவார்ஃப் பிளானட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதை எக்ஸாம்பிள் ப்ளூட்டோ, சிரிஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹோமியோ. இது எல்லாமே வந்து என்னன்னு சொல்கிறாங்க, டுவார்ஃப் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹோமியோ இது எல்லாமே குறுங்கோள்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் அடங்கிடும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, the surface of the moon has many craters, give reasons. அதாவது நிலவின் மேற்பரப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய தரைக்குழி பள்ளங்கள் வந்து காணப்படும். அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிண்ணக்குழிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, கிராட்டர்ஸ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, the surface of the moon has many craters because it is created by the impact of meteors. அதாவது நிலவினுடைய மேற்பரப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய கிராட்டர்ஸ் இருக்குது, தரைகுழி பள்ளங்கள் வந்து இருக்குது. அது வந்து எதனால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா விண்கற்கள், அதாவது பூமியின் மீது வந்து விண்கற்கள் மோதுறதுன்னு சொல்லலாம், சயின்டிஸ்ட்லாம் சொல்லுவாங்க, நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. அதுபோல் நிலவில் போய் விண்கற்கள் என்ன ஆகுது, விழுந்துருது. அது வந்து போய் விழுறும் பொழுது அங்கே வந்து ஒரு பள்ளத்தை வந்து ஏற்படுத்துது. அதை தான் வந்து நம்ம தரைக்குழி பள்ளங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ விண்கற்களினுடைய தாக்குதல் நடத்துறதுனால அந்த நிலவின் மேலே ஆங்காங்கே என்ன காணப்படுகிறது, குழி போல காட்சியளிக்கிறது, அந்த தரைப்பரப்பு பள்ளமாக காட்சியளிக்குது. அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கிராட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஏற்கனவே ரிவிஷன் பண்ணியிருக்கிற லெசன் தான், இருந்தாலும் இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாம் வரப்போகுது இல்லையா, அதுக்கு வந்து இந்த கொஸ்டின் ஆன்சர்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு. இதெல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்க. மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, அப்படி யாராவது எழுதலை அப்படின்னா அதை எழுதி வச்சுட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி பார்க்காம எழுதி பாருங்கள். நாளைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.